மகாலட்சுமி தாயாருக்கு பால் பிடிக்கும், அதாவது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் சம்பந்தப்பட்ட நிவேதனங்கள். அப்ப பால் பாயசம், பால் பொங்கல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால்ல மில்க் ஸ்வீட் ஏதாவது அப்படி இல்லை அப்படின்னா, எங்க வீட்டுல எதுவுமே இல்லைங்க, நாங்க தான் வசதி இல்லைன்னு தானே செய்யறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கிளாஸ் பாலை வச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நிவேதனமா பண்ணுங்க. சரிங்க, நிவேதனத்துக்கு சொல்லிட்டீங்க. தாயாருக்கு என்ன பூ விசேஷம்? தாயாருக்கு செண்பகப்பூ விசேஷம். தாழம்பூ தாயாருக்கு அதீத பிரீத்தி. ஆனா தாழம்பூக்கு நாங்க எங்கெங்க போறது, வீடு பக்கத்துல கிடைக்கிறது இல்ல. வரலட்சுமி நோன்பு அப்ப மட்டும்தான் நாங்களே தாழம்பூவை பாக்குறோம், நியாயம்தான். தாமரைப்பூ விசேஷம். தாமரை பூவும் கிடைக்கிறது இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மல்லிகைப்பூ விசேஷம். மல்லிகைப்பூ இருக்கு வீட்டு பக்கத்துல அப்படின்னா கடையில விற்கும் மல்லிகைப்பூ. இன்னும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கிக்கோங்க. ரோஜா பூ கட்டிக்கோங்க, 4 ரோஜா வைங்க, இல்ல ரோஜா பூ அழகா ஒரு சின்ன துண்டு, இவ்வளவு துண்டு மாலை மாதிரி கட்டி தாயாருக்கு சாத்துங்க.